வணக்க நண்பர்களே, இது வாழ்க்கை அப்படின்ற நாள் வந்து பண்ணா 13. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பண்ணா நம்மளுக்கு பயங்கர திட்டோட தான் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ப்ரோ ஆச்சு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து பண்ணா 2 5 ரூபா கேன் கொடுத்து 2 கேன் எடுத்துட்டு சொன்னார். நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு 5 ரூபா கேனுக்கு மட்டும் தண்ணி எடுத்துட்டு வந்து மீதி 5 ரூபா வந்து வாங்கி சாப்பிட்டேன். அது கண்டுபிடிச்சார் வந்து காலையில் பயங்கரமா திட்டினாரு. அதுக்கப்புறம் நம்மளாண்ட இன்னொரு 5 ரூபா கேன் கொடுத்துட்டு ஸோ இன்னொரு கேன் தண்ணி எடுத்து சொன்னார். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் காலையில் வந்து பண்ணா என்ன ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்தோம்னா, ஸோ கெவுரு மாவு தோசை வந்து பண்ணா காலையிலே சாப்பிட்டு இருந்தால் தூக்கம் நல்லா சொல்லிட்டு காலையிலே படுத்தேன். ஆனால் நம்ம நேரம் என்ன சொல்லி தெரியல, நம்ம வீட்டில் மட்டும் வந்து பண்ணா கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஆனால் என்ன சொல்லிட்டு பார்க்க சொன்னேன். அவர் இது 1000 ரூபாய் குச்சத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குச்சத்துன்னு வந்து அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் கத்துன ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் எதுவும் இருக்கல. நான் ஒரு 4-5 வாட்டி உள்ள போட்டு வந்து மிச்சமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஜினியர் வந்து இட்னு வந்து ரொம்ப டபுள் டிகிரி பச்சு இவருக்கு தெரிஞ்ச விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. எதுவும் ஆள பழுது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பிரஷ் ஒன்று கேட்டாரு. சரி நானும் இன்ஜினியர்லாம் பச்சிட்டாங்களே, ஸோ நிறைய விஷயம் தெரியும் சொல்லிட்டு பிரஷ் எடுத்து குத்தேன். அப்புறம் பார்த்தா கரண்ட் பாக்ஸ் பழுத்து வச்சு வர்றாங்க. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா, தம்பி பீஸ் கட்டு வச்சு போட்டு பார்ப்போம், அப்பயும் கரண்ட் வாய்ப்பு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் ஆஜின் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டோம். அதுக்கப்புறம் கரண்ட்டுக்காரர் ஃபோன் பண்ணோம். ஸோ வரேன் சொல்லியிருந்தாரு. சரி நானும் அவர் வரத்துக்குள்ளே போய் சாப்பிட்டு சொல்லிட்டு வரேன். வீட்டில் வந்து பண்ணா ஸோ மதியான சாப்பாடு கரண்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்திருந்தாரு. அவர் வந்து பண்ணா ஸோ யூடியூப் சேனலில் தம்பி கேட்டாரு, வீடியோ எடுத்த பார்த்துட்டு. ஆமா நான் தம்பியா மூஞ்ச மட்டும் காமிச்சு போட்டுறதாப்பாரு. என்ன நான் யூடியூப் சேனல் தானே, அதில் நான் கேட்டா இல்லப்பா தம்பி இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டதாம எங்கள் வேலையெல்லாம் ஆப் வச்சுரா சொல்லியிருந்தாரு என்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஸோ நான் இது என்ன பற்றி தான் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தோம்னா, அதுக்கப்புறம் ஒரு காசு பத்தலாம் அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் போட்டு ஸோ நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஸோ மெடிடேஷன் வந்து பாரு நீங்களும் பண்ணுங்க, டெய்லியும் தூங்குறது முன்னாடி எல்லாம் வந்து பாரு நானும் இன்னைக்கு வந்து பாரு மெடிடேஷன் பண்ண வேலை இருந்துச்சு, பண்ணி முடிச்சு தூங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்பர்களே, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டு போங்க.